அப்படி செய்கிற வேளையில அந்த வார்த்தைகள் நமக்கு முன்பதாக கடந்து சென்று பிடுங்குகிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது. அடுத்ததாக நாம் செய்கிறோம், கட்டவும் நாட்டவும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கையை, உற்சாகத்தை, பலனை நாம் கட்டுகிறோம். ஒரு விடுதலையின் வார்த்தையை நாம் கட்டுகிறோம். அதன் மூலம் ஜனங்களுடைய வாழ்க்கை தரமானது உயர்கிறது. அந்த வாழ்க்கை தரமானது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது குணத்திலே ஒரு தெய்வீக குணமாக மாறுகிறதற்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம், கட்டவும் நாட்டவும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான தீர்க்கதரிசனமானவர்களே, இந்த தீர்க்கதரிசன பயிற்சியின் முதல் படியாக பிடுங்குதல், இடித்தல், அழித்தல், கவிழ்த்தல் என்கிற 4 வார்த்தைகளை